அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்ல பெருமான் இந்த உலகத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை பின்பற்றி தமது சொற்பொழிவுகளின் வாயிலாகவும் நூல்கள் வாயிலாகவும் மனித குலத்திற்கு பெரும் தொண்டு செய்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு ஒவ்வொரு பாட்டு வாரியாக சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளில் தயவு வாழ்வு 79 7/11/1982 அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. இன்று 79வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற பாடலின் கடைசி வரி இசை என முடிவடைந்து இப்பாடல் இசையுடன் என்றே தொடங்குகின்றது. இசையுடன் பொருந்தும் இனிய சொல்லாலே இயலுற அமைத்ததன்றெனினும் நசையுடன் இந்த நானிலத்தவர்கள் நற்றையா ஒழுக்கமே நாடி பசையற வாழ பரந்தருமுனது வாய்மையை மகிதலத்தெவரும் விசையுற உணர்ந்து விழைவுடன் மேவ மிளைந்தருள் இதனையும் மேற்றே விசையுற உணர்ந்து விழைவுடன் மேவ மிளைந்தருள் இதனையுமேற்றே விசையுற உணர்ந்து விழைவுடன் மேவ மிளைந்தருள் இதனையுமேற்றே. இசையின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி சென்ற வாரம் அறிந்து கொண்டோம். இசையால் விளைந்த அற்புதங்களையும் தெரிந்து கொண்டோம். முன்னோர்கள் பக்தி பாடல்களை ஆக்குவித்தது கடவுளை அடைவதற்கென்றே ஆகும். பக்தி பாடல்களை இசையோடும் பண்ணோடும் பாடுவதால் பக்தி உணர்வு பெருகி கடவுள் நிலையில் ஒன்றுபடுவதே லட்சியமாக கொண்டிருந்தனர். பக்தியால் கடவுள் உண்மையை முழுமையாக அறிய இயலுவதில்லை. உண்மையில் சத்விசாரம்தான் நமக்கு கடவுள் உண்மையை காட்டிக் கொடுப்பதாக உள்ளது. இசையோடு கூடிய பாடல்கள் உடல் நிலையை மறந்து மன அறிவு சலனமற்று இருந்து உள்முகமாகச் சென்று ஒடுங்கி போகவே செய்தன. நினைந்து கடவுள் மயமாதலே அந்நாளின் லட்சியமாக இருந்தது. முன்னோர்கள் எல்லாம் தம்மை வேறாகவும் இறைவனை வேறாகவும் கருதினர். எனவே பிரிந்து நிற்கும் இவர்கள் இறைவனை தேடி அடைவதாக எண்ணினர். ஆனால் திருவருளால் இன்று நாம் இறைவனோடு இசைந்துள்ளதை உணர்கின்றோம். இசை என்றால் புகழ் என்று ஒரு பொருள். இசை என்றால் வாழக்கூடிய வாழ்வு பொருந்தியிருப்பதை இசைந்திருப்பதை குறிக்கும். நாம் இவ்வுலகில் இசைபட வாழ்தல் வேண்டும். இந்த வாழ்வு தயவினால்தான் வரும். நம்முடைய இலட்சியம் மறைந்து போவதல்ல, ஒடுங்கி போவது அல்ல. கடவுள் நிலை நின்று தயா உணர்வு பெருக பெருக பிறருக்கும் பயன்படக்கூடிய முறையில் நாம் வாழ வேண்டும். எனவே இன்று நாம் இசை என்ற சொல்லுக்கும் புதியதொரு பொருள் காண்கிறோம். இசை என்பது கடவுள் உண்மையையே உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாகவும் அந்த இசையே தயவு என்ற ஒரு சொல்லாகவும் அமைந்துள்ளது. இசையுடன் பொருந்துமினிய சொல்லாலே இயலுற அமைந்ததென்றெனினும் என்று சொல்லப்படுகிறது. அன்று எனினும் என்பது அல்ல, முடியாது என்ற பொருளை தருவது அல்ல. இந்த பாடலை இசையோடு இசைக்கவும் முடியும் என்ற பொருளை தருகிறது. இதனை பல ராகங்களில் வைத்தும் பாடலாம். இசையால் மன ஓர்மையோடு
சிந்தனை ஓர்மையோடு உள்ளொளியில் ஒடுங்கி நிற்கலாம். அவ்வாறு நிற்காமல் அங்கிருந்து தயவால் வாழ வகை செய்ய வேண்டும். அப்படி தெய்வ வாழ்வு வாழ்வதற்கே கடவுள் நிலை நின்று வாழ்வதற்கான பாடல் இத்தயா விளக்க மாலையின் பாடல் என்பதை இன்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. நசையுடனிந்த நானிலத்தவர்கள் நற்றையா ஒழுக்கமே நாடி என்பதில் நசை என்றால் விரும்புதல். யார் எதை விரும்பினார்கள்? நானிலத்தவர் என சொல்லப்படுகிறது. நானிலம் என்றால் என்ன? முன்னோர்கள் நிலங்களை 5 வகையாக பிரித்துள்ளனர். கடற்கரையை சார்ந்த இடம் நெய்தல் எனவும், பின் மருதம், முல்லை, பாலை, குறிஞ்சி எனவும் வகைப்படுத்தியுள்ளனர். இந்த ஐவகை நிலங்களில் பாலை என்பது வளமற்றது, சுடுமணலும் முட்செடிகளுமே நிரம்பி இருக்கும். எனவே இந்நிலம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதல்ல என ஒதுக்கிவிட்டு நிலங்களையே சொல்லுவர். மேல் அனுபவ நிலையில் விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலை என 5ஆக கூறுவர். இவற்றுள் விழிப்பு நிலை நாம் அறிந்ததே. கனவு நிலையில் சில உணர்வுகள் வேலை செய்கின்றன. கனவில் கண்ட காட்சியும் செயல்களும் கூட சில சமயங்களில் நினைவில் நிற்கின்றன. ஆனால் தூக்க நிலை என்பது எதுவும் தெரிவதோ உணர முடிவதோ இல்லை. இதில் மனமும் அதன் உணர்வுகளும் கூட ஒடுங்கி போகின்றன. எனவே இதனையே பாலை நிலத்திற்கு ஒப்பிடுவர். இதற்கு மேல் துரியாதீதம் என்பதில் நாம் கடவுளோடு இரண்டர வாழும் அனுபவம் பெறுகிறோம். எனவே சுழுத்து நிலை தவிர சாக்கிரம், சொப்பனம், துரியம், துரியாதீதம் என்னும் 4 நிலைகளும் நானிலம் எனப்படும். சுத்த சன்மார்க்க கருதுப்படி நான் ப்ளஸ் நிலம் நானிலமாகும். நான் ஆகிய ஆன்மா, ஆன்ம ஜோதியை நிலைத்திருக்கும் இடம் சிறநெடுத்தலமே. இதுவே நானிலம் ஆகும். இக்கடவுளான்ம ஒளியின் நிலையில் நிலைத்திருக்கச் செய்வது பிரிவுபடாத ஒன்றுபட்ட நிலையில் விளங்கி கொண்டு வாழும்படி செய்வது துரியாதீத நிலையாகும். இவ்விரண்டற்ற ஒன்றான கடவுள் வாழ்வு வாழ வகை செய்வது தயா ஒழுக்கமே ஆகும். இப்பாடலின் அடுத்த வரி வசையற வாழ வரம் தருமுனது என்று அமைந்துள்ளது. வசை என்றால் பழிகூறுதல் என்று பொருள். பிறருடைய கருத்துக்களை கேட்டோ வாழ்வை கண்டோ நல்லது கெட்டது எல்லாவற்றுக்குமே பழிச்சொற்களை கூறுவது வசையாகும். இவ்வுலக மக்கள் எல்லோரை பற்றியும் பழி கூறுவார்கள். எவ்வளவு நல்லவர்களை பற்றியும் வசை கூற ஒரு சிலரோ பலரோ இருந்து கொண்டேதான் உள்ளனர். வசை கூறுவோர் ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை. ஏன்? கடவுளையே திட்டி தீர்க்கிறார்கள் அல்லவா? தனக்கு துன்பமோ கஷ்டமோ ஏற்பட்டு விட்டால் இறைவனையே வசைபாடும் மனிதர்கள் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வார்கள்? இத்தகைய வசையுடைய வாழ்வு ஒழிய வேண்டும். வசையற்ற வாழ்வு வாழ வேண்டும். நாம் கடவுள் மயமாகி அந்நிலை நின்று வாழும்போதுதான் வசை அற்று போகின்றது. யார் எதை சொன்னாலும், என்ன தீமைகள் செய்தாலும் அது நம்மை வந்து சார்வதில்லை. இறைவன் அப்படித்தான் தீண்டாத வெளியில் இருந்து ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டுள்ளார். வசை வசை என்று சொல்லிக்கொண்டே வந்தால் சைவம் என மாறும். சைவம் சிவ சம்பந்தமுடையது. சிவம் என்பது அன்பு. அன்பு நிறை வாழ்வு, தயவு நிறை வாழ்வு ஒன்றே நமக்கு வசையற்ற வாழ்வாகும். அகநிலையில்
சைவமாக விளங்கும் ஒன்றே புறத்தே வசையாக விளங்குகின்றது. விழைவுடன் மேவ என கூறப்படுகிறது. விழைவு என்றால் பிரிவு என்றும் அவா என்றும் பொருளாகிறது. ஒப்பற்ற மேலான தயவை பெறும் விழைவு இருத்தல் வேண்டும். அப்போதுதான் இசையுடன் கூடிய வசையற்ற ஆனந்த வாழ்வை பெற இயலும். தயவில்லாத புறச் செயல்களான பக்தி வழிபாடுகள் எல்லாம் ஓர் எல்லை வரை உதவும். கடவுள் உண்மையை பற்றி என்னதான் பாவனை செய்தாலும் உண்மை விளங்குவதில்லை. ஏன்? அகத்திலே இருப்பதை புறத்தே இருந்து காணவோ உணரவோ முடிவதில்லை. அருளாலேதான் உணர முடியும். அகநிலையில் அவரோடு இசைந்து இருந்து கொண்டு வாழும் வாழ்வே உண்மையில் வாழ்வு ஆகும். மற்ற உலக வாழ்வாக கருதுவனவெல்லாம் வெறும் பிழைப்பே ஆகும். இவ்வாறு அவர்மயமாகி பிரிவற்று வாழும் வாழ்வு இம்மனித பிறப்பில்தான் கிடைப்பதாக உள்ளது. மற்ற தேவர்களாலும் இம்மேல்நிலை வாழ்வை பெற இயலுவதில்லை. காரணம், அவர்களுக்கு நான் என்னும் அகங்கார போத உணர்வு உண்டு. மனிதனிலும் இந்த நான் மறைய வேண்டும். நான் கடவுளை காண்பேன் என்ற எண்ணமும் அகங்காரமே ஆகும். ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின்கள் என்பது திருமந்திரம். நமக்குள்ளே நாமாய் விளங்கும் பரம்பொருளை புறத்திருந்து சென்று அடைய வேண்டும் என எண்ணுவது அறியாமை. இன்று நமக்கு புதிய வாழ்வளிக்க தயா சன்மார்க்கம் கிடைக்கப் பெற்றுள்ளோம். இந்நெறியில் வலியுறுத்தப்படுவது தயா ஒழுக்கமாகும். சத்விசாரத்தால் நாம் அக உண்மையை அறிந்துணர முடியும். புருவ நடுவிருந்து எண்ணி எண்ணி உண்மையை உணரலாம். எங்கும் நிறை தயாபெரும் ஜோதியே நம் சிறந்த தலத்தில் தனிப்பெரும் தயவு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளது. சிறநடு ஒளியின் பிரதிபலிப்பே புருவ நடுவிருந்து நாம் என உணர்வதாகும். புருவ நடுவில் உணரப்படும் பிரதிபலிப்பையே நாம் என எண்ணி விடக்கூடாது. அது பாவனையே, மாயா தோற்றமே. மாயையை விலக்கி உள்வளிர் ஆன்ம ஜோதியின் உண்மையை உணர்ந்து அந்நிலை நின்று வாழ வேண்டும். தயா விளக்கத்திற்காகவும் தயா அனுபவத்திற்காகவும் தயா இன்பப்பேற்றினை பெறுவதற்காகவும் புற உலகில் ஒரு தயவாலயம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இது மற்ற கோவில்கள் போன்றது அல்ல. இவ்வாலயத்தில் விளங்கும் தயவு ஒளி எல்லா உண்மையையும் தன்னகத்தே அடக்கி கொண்டுள்ளது. இது எல்லா கடவுளின் எல்லா தெய்வங்களின் உண்மையையும் கொண்டு விளங்குவதால் எந்த தெய்வத்தின் பெயரும் பொருந்தும். சிவனாகவும் விஷ்ணுவாகவும் கொள்ளலாம். எந்த மனிதராகவும் எந்த ஞானியாகவும் கொள்ளலாம். எங்கும் தன்மயமாக இருப்பது தெய்வ ஒளியே. அகத்தே ஒன்றாக இருந்து கொண்டு புறத்தே அனந்த வண்ண பேத தோற்றங்களாக விளங்குவதும் அதுவே. எனவே நம்மில் விளங்கும் இறையொளியே பிற மனிதர், பிற விலங்குகள், ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் உள்ளீடாக இருப்பது தயா ஒளியே. இந்த உண்மையை சத்விசாரத்தால் அறிந்து கொண்டாலும் தயவு ஒழுக்கத்தை மேற்கொண்டு வாழ்வதாலேயே அனுபவ வாழ்வை பெற இயலும். தயா ஒழுக்கம் என்றால் என்ன? பிற உயிர்களுக்கு, ஜீவர்களுக்கு தொண்டு செய்வதே. அதிலும் சிறப்பாக மனித இனத்திற்கு உயிர் விளக்க பணியும் அறிவு விளக்க பணியும் செய்தல் வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு பணியும் அக ஒளி நிலையிலிருந்து செய்ய பழகுதல் வேண்டும். குழந்தைகள் தயா உணர்வுடன் ஒழுக்கத்துடன் வளர பயிற்சி அளிக்க வேண்டும். சிறுவர்களின் உள்ளத்தே நல்ல பண்புகள் வேர் கொண்டு விட்டால் அது பின்னால் எங்கெங்கும் பரவும். முதலில் தயா உணர்வு ஒவ்வொருவர் உள்ளத்தையும் வெளிப்பட்டு அது வீட்டிலும் பின் நாட்டிலும் பரவுதல் வேண்டும். ஜீவகாருண்ய தொண்டின் முதற்படியே கொல்லாமை, புலால் உண்ணாமையாகும். அநேகர் தங்கள் வீடுகளில் கொல்லாவிடினும் புலாலை உண்கின்றனர். புலை உணர்வு கொள்ளுதலை தவிர்க்கவே எத்தனையோ முன்னோர்களும் புலால் மறுத்தல் என்று சொல்லி வைத்துள்ளனர்.
அவர்கள் மன நெகிழ்ச்சியின் காரணமாக மட்டுமே சொல்லி வைத்தனர். ஆனால் புலை உணவு இறைவனின் அருளை பெறுவதற்கு தடையாக உள்ள ஒன்றாம். மேலும் உயிர் பிரிந்த ஒரு பிராணியின் உடலில் வினாடிக்கு வினாடி விஷ ஜந்துக்கள் பெருகிக்கொண்டே உள்ளன. இந்த உணவை கொள்ளுவதால் உடலிலும் உள்ளத்திலும் எண்ணற்ற நோய்கள் உண்டாகின்றன. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் பின் அதனை தொடவும் மனம் வராது. மேல்நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துள்ள நாம் வெறும் உணவு பொருள் இவற்றில் அதிகம் கவனம் கொள்ளாது இறைவனின் தயவை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும். நம்மை சார்ந்தவர்களையும் நல்வழிக்கு திருப்ப வேண்டும். இதற்கு வள்ளல் பெருமான் 5 முறைகளை சொல்லுகிறார். 1. முதலில் பணிவாகச் சொல்லுதல். 2. கொஞ்சம் மிரட்டி சொல்லுதல். 3. பொருள் கொடுத்து வழிக்கு கொண்டு வரல். 4. கண்டித்தல். 5. இறைவனிடம் பிரார்த்தனை செய்தல். பஞ்சதந்திரத்திலும் சாம தான பேத தண்டம் என 4 தந்திரங்களை சொல்லியுள்ளனர். 5வது தந்திரம் பஞ்சமாகிவிட்டது. சிலர் எண்ணுகிறார்கள், கொலை உணவு கொள்பவர்கள் எல்லாம் அறிவுடையவர்களாக திறமை மிக்கவர்களாக இல்லையா என்று. என்னதான் அறிவும் திறமையும் இருந்தாலும் அதனை கொண்டு இறையருளை பெற்று அவர்கள் இன்ப வாழ்வில் நிலவ முடிந்ததா? எனவே ஜீவதயவே கடவுள் தயவை பெறுவதற்கு வழியாம். வள்ளல் பெருமான் காலத்தில் உயிர் விளக்க பணிக்குரிய தர்மசாலை மட்டும் செயல்பட்டது. இப்பொழுதும் செயல்பட்டு வருகிறது. அறிவு விளக்க பணி அங்கு செயல்படவில்லை. இப்பொழுது சின்மயபுரத்தில் உயிர் விளக்க அறிவு விளக்க பணியும் நடைபெற்று வருகிறது. தயா தர்மசாலை திறப்பு விழா நடந்ததும் இத்தனை நாள் இல்லாத சத்துணவு திட்டம் அமுல்படுத்தப்பட்டு அது நன்முறையில் செயல்பட்டு வருகிறது. டாக்டர் அறம் பேசியிருக்கிறார். இப்பொழுது சத்துணவு திட்டத்தால் ஒவ்வொரு ஊரும் வடலூராக மாறியுள்ளது, ஒவ்வொரு பள்ளியும் தர்மசாலையாக மாறியுள்ளது என்று. இப்பணியால் விளையக்கூடிய பலனை இப்போது உணர்ந்து கொள்ள முடியாது. வருங்காலத்தில் இதனால் மகத்தான நன்மைகள் விளைவது திண்ணம். உலகமெல்லாம் இந்த உயிர் விளக்க பணியின் சிறப்பையும் தயவு ஒளி வழிபாட்டின் உண்மையையும் உணர்ந்து கொள்ளும். அப்போது வீணான கொள்கைகள், கோட்பாடுகள், பிரிவினைகள் எல்லாம் மறைந்து ஒன்றுபட்டு வாழும் சூழ்நிலை உருவாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அல்லது ஜீவதயா ஒழுக்கம்தான் மிக மிக முக்கியமானது என்ற கருத்து அடிப்படையில் நம் வள்ளற்பெருமான் தந்த சன்மார்க்கத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார். நம் வள்ளற்பெருமான் சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார். இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது யார் கையில் இருக்கிறது என்றால், செயல்திறன் உடைய வாலிபர் கையிலும் மங்கையரிடத்தும் தான் உள்ளதாம். இவர்களால் வீட்டிலுள்ள பெரியவர்களை திருத்தவும் வருங்கால இளைய தலைமுறையினராகும் குழந்தைகளை நல்ல தயாநெறியில் பழக்கவும் முடியும். ஆகையால் இந்நற்றிறம் படைத்தவர்களே அவசியம் கொலைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். முதலில் முன்னோர்கள் அறியாமையில் பழக்கத்தில் வளர்க்கப்பட்டிருந்தனர். ஆகையால் அவர்களை திருத்த வேண்டியதும் பிற்சந்ததியை தூய தயாநெறியில் வளர்க்க வேண்டியதும் செயலாளர்களின் கடமையே ஆகும். நன்முயற்சியோடு கடமை ஆற்றினால் உலகில் நல்லின்ப வாழ்வை எங்கும் தழைத்து ஓங்க காணலாம். தயாபெருஞ்சோதிபதியின் தனிப்பெரும் தயவு ஆணை இதுவாகும். தழைக்க தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.